Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? The differences between scalar physical quantity and vector physical quantity. ஃபர்ஸ்ட் ஸ்கேலர்னா என்னன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வெக்டர் பார்க்கும்போது அதுக்கான டிஃபரன்சஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிரும். In case of scalar physical quantity, it is defined completely by its magnitude. அவ்வளவுதான். ஒரு வேல்யூ மேக்னிடியூட்னா என்ன? ஒரு சைஸ் ஆர் வேல்யூ, ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ லைக் 5, 4, 3 அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் along with its unit. For example, massனா கிலோகிராம் தான் யூனிட் இல்லையா? ஸோ 5 கிலோகிராம். இந்த மாதிரி ஸ்கேலார் ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் ஒன்லி இட் ஹேஸ் மேக்னிடியூட் அண்ட் இட்ஸ் யூனிட். இதுக்கு டைரக்ஷன் தேவைப்படாது. தெர் இஸ் நோ டைரக்ஷன் அசோசியேட்டட் வித் த ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நார்மலாக நம்ம மேத்தில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அல்ஜீப்ரா, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், நார்மலாக நம்ம மேத்தமேட்டிக்ஸில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலே போதும். நம்மளால ப்ராப்ளம்ஸ் ஆர் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு தி ஸ்கேலார் குவான்டிட்டிஸை சால்வ் பண்ண முடியும். வி டோன்ட் நீட் எனி ஸ்பெஷல் ஃபார்முலா ஃபார் டூயிங் ப்ராப்ளம்ஸ். இதில் என்ன சேஞ்ச் பண்ணால் இந்த குவான்டிட்டியோட வேல்யூ மாறும்? நம்ம இப்போ தான் எக்ஸாம்பிள் பார்த்தோம், 5 கிலோகிராம் ஆஃப் ஆப்பிள்ஸ். இதுல இந்த 5 கிலோகிராம் ஆஃப் ஆப்பிள்ஸ் எது சேஞ்ச் ஆனா மட்டும் சேஞ்ச் ஆகும்? அந்த 5ங்கிற நம்பர் சேஞ்ச் ஆனா. தட் மீன்ஸ் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆனா மட்டும் தான். சப்போஸ் அது 1 கிலோகிராம் ஆஃப் ஆப்பிள்ஸ் வேற யாருக்கும் கொடுக்குறீங்கன்னா, யூ வில் end up with 4 கிலோகிராம். ஸோ இதுல சேஞ்ச் இஸ் அசோசியேட்டட் வித் ஒன்லி வித் மேக்னிடியூட். எக்ஸாம்பிள், ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் மாஸ் இப்போதான் பார்த்தோம். டிஸ்டன்ஸ், உங்களோட ஸ்கூல் உங்க வீட்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு? 5 கிலோமீட்டர்ஸா, 10 கிலோமீட்டர்ஸா? இது எல்லாமே ஸ்கேலார் பிசிக்கல் குவான்டிட்டி தான். Now we will go to vector physical quantity. ஒரு வெக்டர் குவான்டிட்டியை டிஸ்கிரைப் பண்றதுக்கு யூ நீட் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அலாங் வித் இட்ஸ் ப்ராப்பர் எஸ்ஐ யூனிட். இதுக்கு டைரக்ஷன் கண்டிப்பா தேவை. டைரக்ஷன் இல்லைன்னா இதோட டெஃபினிஷன் கம்ப்ளீட் ஆகாது, அதோட ரெப்ரசன்டேஷனும் கம்ப்ளீட் ஆகாது. இந்த வெக்டர் குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மேத்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி நார்மல் அடிஷன் சப்ராக்ஷன் யூஸ் பண்ண முடியாது. பட் we have to follow certain rules. அந்த அடிஷன் பேர் வந்து இங்க எப்படி நம்ம அரித்மெட்டிக் அல்ஜீப்ரான்னு சொல்றோமோ, இங்க அது பேர் வெக்டர் அல்ஜீப்ரா. ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், பேரலோகிராம் லா ஆஃப் அடிஷன், அந்த மாதிரிலாம் நிறைய ஃபார்முலா இருக்கு. அது ரொம்ப ஈஸி தான், அதுவும் நான் ஒரு வீடியோல சொல்றேன். ஸோ அந்த மாதிரி தான் இங்க ஆட் பண்ண முடியும். யூ கேன் நாட் சிம்பிளி ஆட் 5 நியூட்டன் அலாங் ஈஸ்ட் டைரக்ஷன் அண்ட் 5 நியூட்டன் அலாங் வெஸ்ட் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 10 நியூட்டன் அப்படின்னு இப்படி எழுத முடியாது. திஸ் இஸ் ராங். இந்த மாதிரி அடிஷன் இங்க பண்ணக்கூடாது. இதுல குவான்டிட்டியை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? as I said, இப்போ நம்ம ரைட் சைட்ல போயிட்டு இருக்கு. ஸோ 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட்ல ரைட் சைட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றத என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம்? சப்போஸ் லெஃப்டா சேஞ்ச் பண்ணும்போது, தட் மீன்ஸ் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் போதும் இதோட வேல்யூ, இதோட டெஃபினிஷன் மாறுது. அண்ட் இதோட மேக்னிடியூட் 10க்கு பதில் 5 இருந்தாலும் இந்த இடத்துல சேஞ்ச் இருக்கு. ஸோ ரெண்டுமே சேஞ்ச் ஆனாலும் சேஞ்ச் இருக்கு. ஸோ இட் கேன் சேஞ்ச் இஃப் இட்ஸ் மேக்னிடியூட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் சேஞ்ச். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், so and so. நமக்கே தெரியும், ஸ்பீட் இஸ் an example of scalar quantity and velocity is an example of vector quantity. இது நம்ம எப்படி ஈஸியா சொல்லலாம்? how fast you are moving something. எவ்வளோ, இப்போ ஒரு டேபிள் இருக்கு, அதை நீங்க புஷ் பண்றீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்டா புஷ் பண்றீங்கன்றத சொல்றது ஸ்பீட். அதே இது how fast you move the table in which direction. எந்த டைரக்ஷன்ல எவ்வளோ ஃபாஸ்டா அந்த டேபிளை மூவ் பண்றீங்கன்னு சொல்றது velocity. I hope you understand the differences between scalar and vector quantity. Thank you.